Ladies and gentlemen, next item in the agenda is the address by our distinguished chief guest. Our chief guest in our midst today is Reverend Dr. Joseph A. Chandrakanthan. Reverend Professor Joseph A. Chandrakanthan was the founding head of the Department of Christian and Islamic Civilization at the University of Jaffna, and he served there from 1981 to 1997. He graduated from Nanadeepa University in Pune, India, with first-class honors in his undergraduate and master's studies. He came to Canada for his doctoral studies in 1983 and was also the first Sri Lankan to receive his PhD from the University of Ottawa in 1986 and a PhD from St. Paul University in Ottawa in 1988. He returned to Jaffna University and taught there until 1997. He migrated to Canada in 1997 and was appointed professor at Concordia University in Montreal from 1997 to 1999, where he taught medical ethics and theology. Moving to Toronto in 1999, he served as associate professor of bioethics and world religions at the University of Toronto and the university's Joint Center for Bioethics from 1999 to 2020. Presently, he is an adjunct professor at the Faculty of Theology in the University of Toronto. In 1998, he was appointed by the Supreme Court of Canada as an expert witness on Sri Lankan religions. He has given invited public lectures at the University of Oxford, Uppsala University in Sweden, the State University of New York in the USA, and the University of Canberra in Australia. His books and articles are used as reference text in many universities in Asia and North America. Today, we are extremely pleased to have Reverend Professor Joseph Chandrakanthan as our chief guest. Now may I call upon Mr. Sivanesan Vaidyanathan, Associate Member of the EXCO of UR, to come forward and honor our chief guest, Reverend Prof. Joseph Chandrakanthan, with Ponnadai. எம்மில் பலருக்கும் அன்னையாக தந்தையாக விளங்குகின்ற எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தனது வாழ்வின் 50 ஆண்டுகளை பூர்த்தி செய்கின்றது என்ற நினைவு எங்கள் உள்ளத்திலே பல்லாயிரமான சிந்தனைகளை, எண்ணங்களை, இன்னும் கூடுதலாக நினைவுகளை மீட்டு பார்க்கின்ற ஒரு சூழலாகவும் அமைகின்றது. 50 ஆண்டுகளுக்கு முன் ஒரு வளாகமாக ஆரம்பித்த எமது பல்கலைக்கழகம் இன்று இந்த நிலைக்கு 50 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கின்றது என்பது நாம் அனைவரும் பெருமைப்பட வேண்டிய ஒன்று. ஏனெனில் ஒரு பல்கலைக்கழகம் தன்னுடைய சிறிய வாழ்க்கை காலத்திலே அனுபவிக்க வேண்டப்படாத பல துயரங்களை, துன்பங்களை, அவலங்களை அந்த பல்கலைக்கழகம் அனுபவித்ததை நாங்கள் பலர் கண்ணார பார்த்தவர்கள். என்னுடைய பேராசிரியர் நண்பர்கள் இங்கே இருக்கின்றார்கள். தமிழ் துறை சார்ந்தவர்கள், பேராசிரியர் சுப்பிரமணிய ஐயர் அவர்கள், பேராசிரியர் பாலசுந்தரம் அவர்கள், இவர்கள் எல்லோரும் அந்த பட்டறிவோடு வளர்ந்தவர்கள், கற்பித்தவர்கள், வாழ்ந்தவர்கள். ஆகவே இந்த 50 ஆண்டுகளையும் பற்றி மிகச் சுருக்கமாக
5 நிலைகளிலே இந்த 5 தசாப்தங்களையும் நாம் ஒரு வகையிலே மீட்டு பார்ப்பது எங்களுக்கு வேண்டியதும் பொருத்தமானதும் என்று எண்ணுகின்றேன். 70களில் எங்களுடைய பல்கலைக்கழகம் ஆரம்பித்த போது, அதாவது 74ஆம் ஆண்டு அது வளாகமாக, இலங்கை பல்கலைக்கழகத்தின் யாழ்ப்பாண வளாகமாக அங்கே ஆரம்பித்து வைக்கப்பட்ட போது, அந்த 70கள் பெரும் புரட்சியோடு இலங்கையிலே தொடங்கியது மட்டுமல்ல, அந்த புரட்சியின் தொடக்கம் யாழ்ப்பாணத்திலே தான் இருந்தது. ஏப்ரல் மாதம் 1971ஆம் ஆண்டு சேக்குவரான் அந்த நேரத்தில் அழைக்கப்பட்ட ஜேவிபியினுடைய புரட்சியின் தொடக்க புள்ளி யாழ்ப்பாணத்திலே தான் தொடங்கியது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அங்கே வந்து தங்களுடைய தலைவரை மீட்பதற்காக யாழ்ப்பாண கோட்டையிலே தான் ஏப்ரல் மாதம், நான் நினைக்கிறேன் 13 அல்லது 17ஆம் தேதி சுடுபாடுகள் ஏற்பட்டு அன்றே யாழ்ப்பாணம் முழுவதும் ஊரடங்கு சட்டம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த போராட்டத்தின் தொடர்ச்சி மறு உருவமாக எங்களுடைய தமிழ் ஈழத்தின் போராட்டமாக வட்டுக்கோட்டை தீர்மானம் இடம்பெறுகின்றது 76லே. 77லே அரசாங்கம் அங்கே மாறுகின்றது. முதல் தரமாக கப்பலிலே அகதிகளாக ஆவணி மாதம் 77லே தமிழர்கள் வந்து இறங்குகின்றார்கள். இந்த சூழலிலே தான் பேராசிரியர் கைலாசபதி அவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தை மிக சிறப்பாக வழிநடத்தினார் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. 80கள் முதல் 90 வரையான காலம் எமது பல்கலைக்கழகத்துக்கு அடித்தளமிடப்பட்ட காலம் மட்டுமல்ல. ஏனெனில் 79ஆம் ஆண்டிலே அது பல்கலைக்கழகமாக உயர்த்த பெற்றதும் ஒரு காரணத்தை சொல்லுவார்கள், ஒரு பக்க விளைவு என்று சொல்லி. ஏனெனில் 77, 78, 79ஆம் ஆண்டு எங்களுடைய பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்படுகின்றது. 77, 78லே ஐக்கிய தேசிய கட்சி அரசமைத்த போது அதன் தலைவராக இருந்த ஜே.ஆர். ஜெயவர்தனா அவர்கள் புதிய ஒரு முறையை கொண்டு வருகின்றார். ஜனாதிபதி முறைமையை, அதிபர் முறைமையை. அப்பொழுது ஆங்கிலத்திலே அந்த தலைமை பதவியை பிரசிடென்ட் என்று கூற வேண்டும். ஆகவே இந்த கேம்பஸ் பிரசிடென்ட், யாழ் வளாகம், கொழும்பு வளாகம், பேராதனை வளாகம் என்ற கேம்பஸ் பிரசிடென்ட் என்ற அந்த தலைப்பு இல்லாமல் செய்ய வேண்டும். நாட்டிற்கு ஒரே ஒரு பிரசிடென்ட் தான் இருக்க வேண்டும் என்ற சிந்தனையின் ஒரு பக்க விளைவாகவும் யாழ்ப்பாண வளாகம் ஒரு பல்கலைக்கழகமாக உயர்த்த பெற்றது என்பது அங்கே கூறி வைக்கப்பட்டது. இதற்கு அடியிலே உண்மைகளும் உண்டு. ஆனால் அது எங்களுக்கு அந்த பக்க விளைவு மாறியது. பல்கலைக்கழகமாக ஆரம்பித்த போது பல்கலைக்கழகத்துக்குள் ஒரு இளம் விரிவுரையாளராக அப்போது கால் வைத்தேன். புதிய வீட்டிற்கு செல்வது போன்ற ஒரு உணர்வு அப்போதிருந்த பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், விரிவுரையாளர்கள் கையில் எண்ணக்கூடிய அளவிலே தான் இருந்தார்கள். அதிகமான மாணவர்களுக்கும் அப்போதிருந்த இளைய விரிவுரையாளர்களுக்கும் இடையிலான வயது வித்தியாசம் கூட பெரிதாக இருக்கவில்லை. பேராசிரியர் வித்யானந்தன் அவர்கள் முதலாவது உபவேந்தராக நியமிக்கப்பட்ட போது அவர் கூறிய வார்த்தைகளில் ஒன்று, படித்து படித்து படிப்பீங்கள். அதாவது நாங்கள் எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் ஆரம்பம் எல்லோருமே ஒன்று சேர்ந்து நாம் உயர வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும் என்ற பேரெண்ணத்தோடு ஆரம்பித்து என்பதுதான் அங்கே அது சுட்டி காட்டுகின்றது. இந்த தொடக்கம் 90 வரையாக பல்வேறு சிக்கல்களின் ஊடாக வளர்கின்றது. அது பிரிவினையின் காலம் என்று கூற வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய பல்கலைக்கழகம் ஏனைய பல்கலைக்கழகத்தில் இன்னும் பிரிந்து தனி பல்கலைக்கழகமாக வளர்ந்தது மட்டுமல்ல, நாம் பல்கலைக்கழகத்தை சூழ இருந்த சுற்றுச்சூழல் முழுக்க ஏதோ பிரித்து வைக்கப்பட்ட ஒரு இடமாகத்தான் அங்கே வாழ்க்கை இடம்பெற்றது. இதனுடைய வளர்ச்சி தான் பின்பு 90களிலே இன்னும் கூடுதலாக வருகின்றது. ஏனெனில் நாம் அறிவோம், அந்த 87 முதல் 89 வரையான காலத்திலும் இந்திய இராணுவம் அங்கே இருந்தபோது 87 பெரிய போராட்டம் பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே இடம்பெற்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். 90களில் இன்னொரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. இந்த தனித்துவம், பிரித்து வைக்கப்பட்ட தன்மை இன்னும் சிக்கலான ஒன்றாக மாறுகின்றது. அந்த நேரத்திலே தான் எங்களுடைய பல்கலைக்கழக உபவேந்தர் அவர்கள் துவிச்சக்கர வண்டியிலே பருத்தித்துறையிலிருந்து வருகின்ற ஒரு சூழல் ஏற்படுகின்றது. பேராசிரியர் வித்யானந்தனுக்கு அடுத்தபடியாக பேராசிரியர் துர்ராஜா அவர்கள் உபவேந்தராக இருக்கின்றார்கள். அந்த காலத்திலே அந்த ஆண்டுகளில் 90 முதல் 96 வரையான காலத்தில்
யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் அனைத்து பீடங்களினுடைய ஒருமைப்பாடு கொண்ட ஆசிரியர் சங்கத்தின் தலைவராக 2 முறை நான் தெரியப்பட்டவன் என்ற வகையிலே பேராசிரியர் துர்ராஜா அவர்களுடன் நான் பல தடவைகள் கொழும்புக்கு சென்றிருக்கின்றேன். எங்களுக்குள் எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு அவ்வேளையில் முன்வந்து உதவியவர்களுள் ACS ஹமீத் அவர்கள் ஒருவர். அவர் கல்வி மந்திரியாகவும் நீதி மந்திரியாகவும் இருந்தவர், அமைச்சராக. அவருக்கு நாங்கள் என்றும் கடமைப்பட்டவர்கள். ஏனெனில் பல்கலைக்கழகத்தை மூட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. மின்சாரம் இல்லை. பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து நடத்துவதற்கான பல வசதியினங்கள் திட்டமிட்டு திணிக்கப்பட்டவை போல் இருந்தன. ஆனால் பேராசிரியர் துரராஜா அவர்களுடைய தரிசன வீச்சு இதற்கு எதிராக எதிர்நீச்சல் செய்து முன்னெடுக்க வேண்டும் என்ற பெருந்துணிவோடு அவர் செயற்பட்டவர். அந்த காலத்திலே தான் அவர் இறந்தார் என்பதும் தீவிரமான ஒரு செய்தி. அதைத் தொடர்ந்து பேராசிரியர் குணரட்னம் அவர்கள் பொறுப்பெடுக்கின்றார்கள். 90களில் முடிந்து 2000 ஆண்டு தொடங்குகின்ற போது உலகத்திலே பல பல்கலைக்கழகங்களும் ஏற்படாத ஒரு இழப்பு எங்களுக்கு ஏற்பட்டது. 96ஆம் ஆண்டிலே நாம் 95ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி முதல் 1ஆம் 2ஆம் தேதிப்பட்ட காலத்தில் நாம் பல்கலைக்கழகத்தின் வளங்களை கூட பெருவளங்களை கூட பல்கலைக்கழகத்திற்குள் முடியாத அளவிற்கு கிளிநொச்சிக்கு ஒரு புறமும் மறுபுறம் சாவகச்சேரி பக்கமாகவும் சென்று இடம் பெற வேண்டிய ஒரு பெரும் சூழல் ஏற்பட்டது. பல்கலைக்கழகத்தின் அனைத்து செயற்பாடுகளும் அடைந்தன. இவ்வேளையிலும் நாங்கள் அங்கிருந்தோம். இதை தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்ற பேரவாவோடு பேராசிரியர் குணரட்னம் அவர்கள் விவசாய பீடத்திலே தங்கியிருந்து கிளிநொச்சியிலே பணியாற்றி கொண்டிருந்தார். அங்கிருந்து கொழும்பிற்கு போவது ஒரு வகையிலே கடினமானதாக இருந்தாலும் அப்படி இருக்க அவர் சென்று எங்களுடைய பல்கலைக்கழகத்தை நிறுத்திவிட செயற்பட்ட ஒருவர். 2000 ஆண்டுகளின் தொடக்கத்தில் இருந்து சமாதான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றபடியினாலே சில நல்ல வளர்ச்சிகள் கட்டடத்தை பொறுத்த வகையிலே வளர்வதற்கு அது கட்டடத்தின் காலம் என்று சொல்லலாம். அதாவது பௌதிக ரீதியாக எங்களுடைய பல்கலைக்கழகம் ஓரளவு முன்னேறி வளர தொடங்கியது. 2010 அந்த வளர்ச்சி சர்வதேசமயப்படுத்தப்படக்கூடிய அளவிற்கு வளர்ந்தது என்று கூற வேண்டும். வளர்ந்து வருகின்றது. ஏனெனில் இந்த முன் சென்ற 40 வருடங்களும் நாம் ஓரங்கட்டப்பட்டு ஒடுக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகமாக வளர வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளி வைக்கப்பட்டோம். 80களின் இறுதியிலே தொடக்கம் 90களின் பகுதி வரை உலகோடு எங்களுக்கு இருந்த தொடர்பு மிகவும் அவலமான வகையிலே துண்டிக்கப்பட்டிருந்தது. தொலைபேசிகள் இல்லை, போக்குவரத்து தொடர்புகள் இல்லை, வானூர்திகள் செய்திகளை கேட்டுக்கொள்ளக்கூடிய வகையிலான டெலிவிஷனோ அல்லது போனால் ரேடியோவோ கூட உபயோகிக்க முடியாத ஒரு சூழல். இப்படியாக நாம் உலகத்தின் பார்வையிலிருந்தும் தொடர்புகளிலிருந்தும் உறவுகளிலிருந்தும் தள்ளி வைக்கப்பட்டிருந்தோம். அப்படி இருக்க அந்த காலத்திலே எங்களுடைய கல்வி புலத்தின் வளர்ச்சி, தேடுதலின் வளர்ச்சி எந்த வகையிலும் குன்றிவிட்டது என்று கூற முடியாது. மண்ணெண்ணெய் விளக்குகளின் மங்கிய ஒளியிலே கூட ஆய்வுகளை செய்ய வேண்டும், பல்கலைக்கழகத்தின் உயிரோட்டத்தை உறங்க விடாமல் உயிரூட்டமுள்ளதாக வைத்திருக்க வேண்டும் என்ற பேருணர்வோடு அவர்கள் செயற்பட்டார்கள். இந்த உந்துதலின் தெளிவுகளும் தன்மையும் அப்போதிருந்த பேராசிரியர்களுடைய பெருவீச்சு மிக்க சிந்தனையினாலும் அவர்களுடைய தரிசனத்தின் வீச்சினாலும் தான் முன்னெடுக்கப்படக்கூடியதாக இருந்தது என்பதை நாம் இப்பொழுது நினைத்து பார்க்கின்றோம். Our university has gone through struggles, difficulties which I do not think any other university in Sri Lanka had gone through. Looking back at what has been imposed on us, our university had certainly been very resilient, has survived many assaults, physical and other. In certain circumstances, this would have in many ways not only curtailed our progress, but might have even caused us to come to a complete halt. But it is thanks to the leadership that was provided by eminent persons of excellence who otherwise would have made
a name for themselves and might have even made a very lucrative profession in terms of their training, education, and the command of language and other qualities that they had. Professor Thuraraja was, as many of you might know, was trained in Cambridge. And even today they use a theory of Professor Thuraraja's theory of soil mechanics. Such was the eminence and greatness of that person. But he was convinced in staying there and dedicating his life to us. And one example I could give is almost at the same time when Professor Thuraraja was coming all the way from Imayan and Odupati to Jaffna cycling, the Vice Chancellor of the University of Colombo, who had a threat on his life, was brought by helicopter almost every day from his home to the Colombo campus. This was not a secret, it was public knowledge. Such is the kind of sacrifices that that our senior leaders have to go through. He was Vice Chancellor for 6 years, and that was a period in which the university survived many a kind of assaults which any other would have succumbed to it, but he would not. I have closely worked with him, and therefore I was there on the day when his remains were brought through Klali, because there was no direct access to the southern part of Sri Lanka from the north, and therefore 3 of us went to receive his body, which was brought through the Klali Lagoon, and then we had his funeral. All these are imprinted in my mind and in my memory, and this was a time in which our university arose from the minor differences we have among the staff or the students or in any other form in terms of the administrative and non-academic staff. But we all came together and stood together, and there were many a time that there will be requests made to us, and many of our staff and non-academic staff members would go to, for example, the hospital in Jaffna, which was running short of blood supply. And they would donate blood, and the request would come from Dr. Raja Rajeswari, who was in charge of the blood bank in the 90s, in the General Hospital in Jaffna. And there are many other examples that I could give to show that our university is history when it is written with objectivity and with facts. Many would refuse to believe that this university had gone through this, and yet survived, and yet continued. Another example I could give is by chance, I was one day talking to Professor Perenbanathan, who was the professor of macroeconomics at the University of Jaffna. It was sometime in the late 80s or early 90s, I remember. We spoke about credit cards, and he said, and then I said, yes, I have one, because I had studied here and I had gone back, therefore I had bank accounts, I carried a credit card with me, though it could not be used in Jaffna. Immediately he said, I am teaching this subject for so many years, but my students have never seen a credit card. In Tamil, they say kadanattai. So he said, I've been teaching them about how monetary transactions by currency is now being changed into use of credit cards and so on. That is a kind of situation in which the Tamil community at large and the intellectual community or the student community were kept. We were so close, as I said, we were completely close to the world. We had to wait sometime for 1 month or 2 weeks for some newspapers to come from Colombo to bring some news as to what's going on in the rest of the world. Or if by chance one of our professors or lecturers would go to Colombo because they had to take a risk of their lives going through Klali. And some of us made that trip sometimes 2 or 3 times a year, and then we would bring bundles of newspapers from the other side. All these are to be one day, I believe, documented to show that in spite of all these restrictions, all these curtailments, and all other forms of impositions that were inflicted on us, we continue to survive. Our resilience is something that is part of our blood, and we continued. And that's where this university is standing on today. நமது பல்கலைக்கழகத்தின் விருதுவாக்காக மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லி பேராசிரியர் கைலாசபதி தான் அந்த வார்த்தைகளை தேர்ந்தெடுத்தார் 74ஆம் ஆண்டிலேயே. வள்ளுவருடைய 3 குறள்களின்
இறுதி வார்த்தைகளாக இந்த மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று அவங்க குறிப்பிடுகின்றார். நான் சில வேளைகளில் சிந்திப்பதுண்டு, மெய்ப்பொருளை தேடுவது அறிவென்று சொல்லியிருக்கலாம், அல்லது போனால் மெய்ப்பொருளை நாடுதல் அறிவென்று வள்ளுவர் தனக்கு தெரிந்த வார்த்தைகளில் எத்தனையோ உபயோகித்திருக்கலாம். ஆனால் ஏன் காண்பது என்று சொன்னார்? மெய்ப்பொருளை காண்பது என்பது அதை பார்ப்பது, அதை தொடுவது, அதை உற்றுணர்வது, அதை தொட்டு உணர்வது. கண்களினால் மட்டுமல்ல, மனக்கண்களினால் அதை ஸ்பரிசிப்பது. இதைத்தான் அவர் எங்களுக்கு வள்ளுவர் எங்களுக்கு தந்து சென்றார். அதையே எங்களுடைய விருதுவாக்காக நாம் பெற்றபோது நாம் அனைவரும் உணர்ந்து கொள்கின்றோம். We are called not merely to do research in terms of finding things, but experiencing things, but ultimately to experience the truth. When Valluvar said, மெய்ப்பொருள் காண்பது அறிவு, knowledge is to encounter truth means he turns knowledge into wisdom. Sophia, as they say it in Latin. And that wisdom which Valluvar speaks about is the ultimate gift. And that is what also defines God himself as wisdom. And when our great and immortal poet Valluvar said that truth is to be encountered, most recently I was reading one of the biographies of Mahatma Gandhi. He wrote his own autobiography, but there are more than 400 biographies on Gandhi who made his life into a search for truth. And Gandhi said, I always thought God is truth. But then, when I was 60 years old, he says, I changed it. I reversed it. I felt that truth is God. Because there are many who would, or some who would deny the existence of God. But no one would deny the value of truth. Therefore, he said, I believe, and then I started searching for it. I found it, I saw it, he said. I saw truth, and in that I saw God. And he writes it on his own autobiography. And this is what we are in search of. And I am sure the University of Jaffna would continue to engage in this search to finally to touch the truth. And they will raise to heights which no other university would be able to cope up with in terms of what they have gone through, and therefore that will be an impetus for them to continue in this search for truth, a search that certainly will keep them dynamic, constantly engaged, and resilient. Thank you. மிக்க நன்றி அருட்கலாநிதி சந்திரகாந்தன் அவர்களே. எங்கள் பல்கலைக்கழகமும் அந்த மண்ணும் மக்களும் பட்ட அவலங்களையும் துயரங்களையும் பேராசிரியரின் அர்ப்பணிப்புகளையும் மிக தத்பூர்வமாக தெரிவித்தீர்கள். In other words, University of Jaffna is also a symbol of resilience. Ladies and gentlemen, we would like to acknowledge the presence here of Honorable Vijay Thanikasalam, Associate Minister of Transportation in the Provincial Government of Ontario, and also Mr. Neethan Chand, Public School Board Trustee of Ward 17 Scarborough Centre.